நெல்லை மாநகராட்சி மேயராக ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான தேர்தல் இன்று நடைபெற்ற நிலையில் தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதற்கான தேர்தல் இன்று நடைபெற்ற நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு தற்போது முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் நெல்லை மாநகராட்சி மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்ததை அடுத்து தற்போது புதிய மேயராக ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய மேயர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போது அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அறிவரசு. அறிவரசு, விவரங்களை சொல்லலாம். அதாவது நெல்லை மாமன்ற மேயர் தேர்தல் இன்று காலை நடைபெற்றது. காலை 10:30 மணிக்கு திமுக அறிவித்த மாமன்ற மேயர் பதவிக்கான கிட்டி என்ற ராமகிருஷ்ணன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருக்கு எதிர்த்து திமுகவில் இருந்து விலக்கப்பட்ட அவரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதில் இப்பொழுது வாக்கு எண்ணிக்கும் பணிகள் முடிவடைந்துள்ளது. இதில் மேயர் மாநகராட்சி மேயராக கிட்டி என்ற அந்த ராமகிருஷ்ணன் தேர்ந்தெடுத்துள்ளார். 30 இதை நேரலையில் நாம் இப்பொழுது காணலாம். மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணா அவர்கள் 30 ஓட்டுகள் பெற்றார்கள். மற்றும் மாமன்ற உறுப்பினர் திரு டி பவுல்ராஜ் அவர்கள் 23 ஓட்டுகள் பெற்றுக்கொண்டார்கள். அதில் நம்ம விதிமுறைகளின்படி 30 ஓட்டுகள் பெற்றுக்கொண்டார். மாமன்ற உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை இந்த மறைமுக தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. நெல்லை மாநகராட்சி மேயராக ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழையும் தற்போது அவர் பெற்றிருக்கிறார். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்ததை அடுத்து தற்போது புதிய மேயர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான தேர்தல் என்பது இன்று காலை நடைபெற்ற நிலையில் அதில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு தற்போது முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நெல்லை மாநகராட்சி மேயராக ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வெற்றி பெற்றதற்கான சான்றிதழையும் ராமகிருஷ்ணன் பெற்றுக் கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.